Welcome students. Let's see 5 R's. Refuse, reduce, reuse, repurpose, recycle. Refuse வேணான்னு ஒதுக்கிறது. ஓகேங்களா? Reduce குறைக்கிறது. Reuse திரும்ப யூஸ் பண்ணுறது. Repurpose அது வேற மாதிரி மாற்றி repurpose பண்ணிக்கிறது. Recycle. ஸோ ஃபஸ்ட்டு ரெஃப்யூஸ். எனக்கு இந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணால் எனக்கு இது என்விரான்மெண்ட்டில் பொல்யூஷன் ஏற்படும் தெரியும். அப்போது அதை நான் ரெஃப்யூஸ் பண்ணிடணும். யூஸ் பண்ண தேவையில்லை. இதை ஃபஸ்ட்டு இது நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்காக பண்ணாலே மற்றதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ரெடியூஸ். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. பொல்யூட் ஆகிற மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்சஸ் என்விரான்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் ரீயூஸ். இப்போ ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணி அதை கன்சியூம் பண்ணுறோம். அது தூக்கி போடாமல் திரும்ப அதே ரீயூஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும் வேறு ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ரீபர்பஸ் சேம் அதே மாதிரி தான். ரீபர்பஸ் பார்க்கும்போது இப்போ ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம், அது வேறு ஒரு பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் தூக்கி போடாமல் வேஸ்ட் ஆக்காமல். ரீசைக்கிள். ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறோம், அதை கன்சியூம் பண்ணுறோம், அதை அப்படியே என்ன பண்ணணும், டீகம்போஸ் பண்ணி இல்லை ப்ரோக்கர் டவுன் பண்ணி ஒரு புதுசாக ரீசைக்கிள் பண்ணுறோம் இல்லையா, ஒரு புது ப்ராடக்ட்டை அதுலேருந்து உருவாக்குறோம் இல்லையா, அதான் ரீசைக்கிள். ஸோ இந்த மாதிரி 5 R's இருக்குது. டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். ஒன்லி எக்ஸ்பேன்ஷன் எனஃப்.